திசைக்கு வேதகன் காரகன் அப்படிங்கிறத பத்தி இந்த கூட்டத்துல நான் பேசலாம்னு இருக்கேன். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திசை நடந்துகிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு திசைக்கும் அந்த திசையில் நல்ல பலன் கிடைக்குமா பலன் கிடைக்காதா அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஒரு சூரிய திசை நடக்குது அப்படின்னா அந்த சூரிய திசைக்கு குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த சூரிய திசையில் அவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பார். சூரிய பகவான் எங்கு இருந்தாலும் 6, 8, 12 இருந்தாலும் நாதனுக்கு காரகனான குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அந்த சூரிய திசை அவருக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதே சுக்கிர பகவான் என்ற வேதகன் வலுத்திருந்தால் சூரிய திசையில் பல வேதனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்திக்க நேரிடும். அடுத்ததா பார்த்தனாக்கா ஏன் சுக்கிர பகவான் வலுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, சூரியனுக்கு வேதகன் சுக்கிரன் சொல்லிட்டான். சூரியன் யாருக்கும் பணிந்து போகக்கூடியவர் இல்லை, ஒரு மரியாதைக்குரிய கடவுள். அவருக்கு சுக்கிரன் சுக்கிரனின் காரகத்துவம் அப்படின்னு பார்த்தாக்கா சுக்கிரனுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய குணம் சுக்கிரனுக்கு உண்டு. சூரியனுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய குணம் சூரியனுக்கு கிடையாது. மரியாதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால குரு அவருக்கு காரகனா வராங்க. சுக்கிரன் வலுத்தவர்கள் மற்றவர்களிடம் சர்வீஸ் செய்வதற்கு அவர்களால் நல்ல முடியும். சுக்கிரன் நீசமானவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறது. அடுத்ததா இப்ப சூரிய திசையை பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்ததா ஒரு சந்திர திசையை பார்க்கலாம். சந்திர திசையில் ஒரு ஜாதகருக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்குமா, கெடுதலை தரக்கூடிய விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க சந்திர திசாநாதன் எங்கு வேணா இருக்கட்டும். சந்திர திசையில் சனி பகவான் அவருக்கு வலுத்திருந்தால் சந்திர திசையில் அவருக்கு சிறப்பான பலனை சந்திர பகவான் கொடுத்திருக்கார். ஏன்னா சந்திரனுக்கே உரிய ஒரு காரகத்துவம் இருக்கு. சந்திரனால வேதகனா சந்திர பகவானுக்கு சூரியன் வராரு. சந்திர திசையில் சனி பகவான் நன்றாக இருந்தால் ஒரு சந்திர திசை சிறு வயதில் வந்தா அந்த குழந்தை சனி பகவான் நல்லா இருந்தா பயந்து நல்லா படிப்பாங்க. அடுத்ததா ஒரு 40 வயசு 50 வயசுல வந்தாலும் கூட அந்த சந்திர திசையில சனி பகவான் நல்லா இருந்தா எதையாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். அவங்க எதையாவது கத்துக்குவாங்க. அடுத்ததா பார்த்தோம்னாக்க செவ்வாய் திசை ஒருத்தருக்கு நடக்கும்போது அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வலுத்திருந்தால் செவ்வாய் எங்கிருந்தாலும் நல்ல பலனை கொடுத்துருவாங்க. அதே போல செவ்வாய் திசை நடக்கும்போது புதன் பகவான் வலுத்திருந்தால் செவ்வாய் திசை வேலை செய்யாது. செவ்வாய்க்கு வேதகனா புதன் பகவான் வராங்க. அதனால செவ்வாய் தைரியத்துக்கு காரகர், வீரத்துக்கு காரகர். செவ்வாய் வலுத்திருந்தா உடல் வலிமை நல்லா இருக்கும். புதனுக்கு அறிவு பலம் தான் நல்லா இருக்கும். அங்க அறிவு பலம் வேலை செய்யாது. செவ்வாய் திசையில் புதன் வலுத்திருந்தா அந்த திசையில் ஒரு சிறப்பான பலன் எதிர்பார்க்க முடியாது. செவ்வாய்னா போலீஸ் ஸ்டேஷன். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்னா அது செவ்வாயின் ஆதிக்கம் உள்ள இடம். அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க போய் அறிவு நிறைந்தவர்கள் பெரிய மனிதர்களே போனா கூட போய் அவங்களுக்கெல்லாம் பெஞ்சு எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் உட்கார முடியாது, பெஞ்சை போய் தொடக்கூட முடியாது. அவங்கள போய் கெஞ்சினாதான் சார் கெஞ்சினாதான், பணிவா இருந்தாதான் சரி அப்படி போய் உட்காரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தா கூட அதிகாரத்துல எல்லாம் அங்க போய் அறிவுபடுத்தியெல்லாம் அங்க நம்மளோட வேலை சரி வராது. அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வலுத்திருந்தால் செவ்வாய் திசை அவருக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை சிறப்பான நிலையில் கொடுத்துடும். அது போல அடுத்ததா புதன் திசை நடப்பவர் ஒருவருக்கு சுக்கிர பகவான் வலுத்திருந்தால் புதன் திசை ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல புதன் திசை வலுத்தவருக்கு செவ்வாய் வேதகனா வராரு. செவ்வாய் வலுக்கக்கூடாது. அந்த திசை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா இதையும் நாங்க பார்க்கலாம். புதன் திசை நடப்பவர்களுக்கு செவ்வாய் வலுவில்லாட்டி கூட அவங்க அறிவை வச்சு உடல் வலிமை இருக்காது. புதன் திசையில் செவ்வாய் வலுவில்லாம இருந்தா அவங்க
சனி சுக்கிரன் வலுவாக இருந்தா அவங்க வந்து அறிவை பயன்படுத்தி நல்ல நிலையில இருப்பாங்க. இப்போ இந்த புதன் திசை நல்லா இருக்கிறவங்க, சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் உடல் வலிமைங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். செவ்வாய் வலுத்தா. ஓகேங்களா? அடுத்ததா பார்க்கக்கூடியது குரு திசை. குரு திசை நடப்பவர்களுக்கு சந்திர பகவான் அவருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் குரு எங்கு இருந்தாலும் அந்த குரு திசையில் சிறப்பான பலன்களை கொடுக்கும். குரு திசையில் தீய பலன்கள் நடக்க சூரிய பகவான் காரணம். சூரிய பகவான் வலுத்தால் குரு திசையில் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குருன்னா ஆசிரியர். குரு திசையில் சந்திர பகவான் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் குருவுக்கு நல்ல சீடர்களும் கிடைப்பாங்க. அவங்க கிட்ட கத்துக்கிறதுக்கு நல்ல சீடர்களும் கிடைப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அத எப்படி சூரியன் வந்து குரு திசையில வலுக்கக்கூடாது. அப்ப அந்த குரு திசை சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்ததா பார்த்தோம்னாக்கா சுக்கிர திசை. சுக்கிர திசை நடப்பவர்கள் சுக்கிரனுக்கு சுக்கிர திசை நடப்பவர்களுக்கு சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தால் சுக்கிர திசை ஒரு சிறப்பான பலனை கொடுத்துவிடும். வேதகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மறைந்திருந்தால் அந்த திசை வந்து அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி வந்து பயந்தவன், சுக்கிரன் வந்து ஒரு பெண் கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பெண் வந்து பயந்து இருந்தா ஒரு சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா? நல்லா தைரியமா கெத்தா இருந்தா தானே அவங்களுக்கு மரியாதை மதிப்பு எல்லாம் கிடைக்கும். பயந்து இருக்கிற ஒரு பெண்ணால சந்தோஷமா இருக்க முடியுமா? மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவான் தானே. ஓகே, அடுத்ததான் சுக்கிர திசையை அடுத்தது சனி திசைலாம். சனி திசை நடப்பவர்களுக்கு குரு பகவான் வலுத்திருந்தால் சனி திசை சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல சனி திசை நடப்பவருக்கு செவ்வாய் பகவான் வலுத்திருந்தால் அந்த திசையில் அவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி அப்படிங்கிறவன பயந்தவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொது ஜன கூட்டம் அப்படிங்கறதெல்லாம் சனியோட காரகத்துவம். பொது ஜன கூட்டத்தில் வந்து ஏதாவது கலவரமானா போலீஸ்காரங்க வந்து விரட்டுவாங்க செவ்வாய். அப்ப அவ்வளவு ஜனங்களும் பயந்து ஓடிடுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த சனி திசைக்கு செவ்வாய் வந்து வேதகனா வராது. வேதனை கொடுக்கக்கூடிய கிரகமா செவ்வாய் வராது. அப்புறம் வந்து சனி திசை எப்படி வேலை செய்யணும்னா, சனி திசை எப்படி வேலை செய்யும் என்றால் சூரிய திசைக்கு குரு காரகன். அதே போலதான் சனி திசைக்கு வந்து சனி திசைக்கும் குருதான் காரகனா வராரு. குரு வலுத்திருந்தால் சனி திசை நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உழைப்பை உயர்த்தி சொல்லக்கூடிய அறிவாளிகள் தன்மையை கொண்ட ஆட்கள் சமுதாயத்திற்கு பக்கபலமாக இருக்கணும். ஜாதகத்தில் குரு பக்கபலமாக இருந்தால் சனி திசை பிரமாதமாக வேலை செய்யும். செவ்வாய் கெட்டு போனாலும் கூட சரி, வலிமையாக இல்லை என்றாலும் கூட சரி, தேக பலமே இல்லை என்றாலும் கூட சனி திசை பிரமாதமாக வேலை செய்யும். சனி பகவான் வாரி இறைப்பவன், கொடுப்பவன் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். திசை மகா திசைக்கு வேதகன் காரகன் அப்படிங்கறத மட்டும் பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். இதை வச்சியும் நம்ம பலன் பார்த்தா பலன் வந்து சரியாக தான் இருக்கு. நம்ம திசைய பலன் சொல்வதற்கு பல முறைகளை உபயோகித்தாலும் இதையும் நம்ம பயன்படுத்தினா இதுவும் சரியாகவே வருகிறது அப்படின்றத சொல்லிக்க விரும்புறேன். நன்றி.